வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் கோர்ஸ்கள், புக்ஸ்னு பார்த்தா நம்ம முன்னாடி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் இது சூப்பரான வாய்ப்பு தான். ஆனா இன்னொரு பக்கம் எதை செலக்ட் பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி மலைப்பா இருக்கும் இல்லையா? சரி, இந்த ஆப்ஷன்ஸ் கடல்ல மூழ்காம நமக்கான கரெக்டான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். 100 ஆமா 100. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது 100 விதமான ஸ்கில்ஸ், 100 புது வழிகள். ஆனா இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது, அடேங்கப்பா நான் எதை செலக்ட் பண்றது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அது ரொம்பவே சகஜம். அந்த சின்ன குழப்பம்தான் நம்மள முதல் அடி எடுத்து வைக்க விடாம தடுக்குது. ஆமா, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இதுதான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற பெரிய கேள்வி. கோடிங் கத்துக்கலாமா? இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லைனா புதுசா ஏதாவது ஒரு கலைய கத்துக்கலாமா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். இந்த மொத்த குழப்பத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவோம். இந்த கத்துக்கிற பயணத்தை சிம்பிள் ஆக்குறதா நம்மளோட ஐடியா. இந்த 100 ஆப்ஷன்ஸையும் ஒரு தெளிவான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து உங்க கோல்ஸ்க்கு எது செட் ஆகும்னு எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இதுதான் நம்மளோட பிளான். முதல்ல இந்த ஸ்கில்ஸ் உலகம் எவ்வளோ பெருசுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்புறம் டெக்னாலஜி, பிசினஸ், கிரியேட்டிவிட்டின்னு ஒன்னொன்னா உள்ள போய் பார்ப்போம். கடைசியா அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரூட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு பெரிய பிக்சரை பார்ப்போம். அதாவது இந்த 100 கோர்ஸ்களும் எதை பத்தி அதிகமா பேசுது, டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா நம்ம தேடல் இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடும் இல்லையா? இங்க பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுது. கிட்டத்தட்ட பாதி கோர்ஸ்கள், அதாவது 46% பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியா 32% டெக்னாலஜி ஸ்கில்ஸ் மேல கவனம் செலுத்துது. இதிலிருந்தே தெரியுதுல்ல இப்போதைய ஜாப் மார்க்கெட்டோட தேவை என்னன்னு. அதே நேரம்ல கிரியேட்டிவிட்டிக்கும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் கூட ஒரு நல்ல இடம் இருக்கு. சரி, நம்மளோட முதல் முக்கியமான செக்ஷனுக்கு வருவோம். டெக்னாலஜி. நீங்க புதுசா ஒரு வேலை தேடினாலும் சரி, இல்ல இப்போ இருக்கிற வேலையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, டெக் ஸ்கில்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்க்கவே முடியாது. இந்த லிஸ்ட் பாருங்க. கோடிங்கோட பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டேட்டா சயின்ஸ், ஏஐ மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களே ஒரு வெப்சைட் உருவாக்குறதுல இருந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணி பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிற வரைக்கும் உங்க இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி இங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏஐ, எம்எல்னு வார்த்தைகளை கேட்டதும் குழம்பிடாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஏஐங்கிறது மிஷின்களை ஸ்மார்ட்டா யோசிக்க வைக்கிற ஒரு பெரிய ஃபீல்டு. எம்எல்ங்கிறது அதுக்குள்ள வர ஒரு சின்ன பகுதி. அங்க மிஷின்ஸ் டேட்டாவை பார்த்து தானாவே கத்துக்கும். ஒன்னு பெரிய சர்க்கிள்னா இன்னொன்னு அதுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி சர்க்கிள், அவ்வளவுதான். இப்போ நாம இருக்கிறதுலயே பெரிய பகுதிக்கு வர்றோம், பிசினஸ் அண்ட் மணி. கிட்டத்தட்ட பாதி கோர்ஸ்கள் இந்த கேட்டகரியில இருக்கிறது சும்மா இல்ல. அதுதான் இன்னைக்கு உலகத்தோட தேவையாவே இருக்கு. நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி, இந்த ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். இங்க பாருங்க எவ்வளோ வெரைட்டியான ஸ்கில்ஸ் இருக்குன்னு. ஒரு பக்கம் உங்க ப்ராடக்டா ஆன்லைன்ல விக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, அதாவது கூகுள்ல தேடும்போது உங்க பிசினஸ் முதல்ல வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதோ. இன்னொரு பக்கம் உங்க பணத்தை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கிற பர்சனல் ஃபினான்ஸ். இது எல்லாமே உங்க பிசினஸை வளர்க்கறதுக்கும் உங்க கம்பெனில ஒரு சூப்பர் லீடரா வரதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சூப்பரான உதாரணம். ஒரு தொழில் முனைவோர், அதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த லிஸ்ட்ல இருந்து அவங்களுக்கான ஒரு வழியை உருவாக்கலான்னு பாருங்க. முதல்ல ஒரு பிசினஸ் பிளானோட ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு காமர்ஸ் வெப்சைட் உருவாக்கி அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கடைசியா சேல்ஸை அதிகப்படுத்தலாம். இது ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் பாத் மாதிரி. சரி, வேலை பணம்னு சீரியஸா பேசிட்டே இருந்தோம்ல, இப்ப கொஞ்சம் ஜாலியா நம்ம கிரியேட்டிவ் சைட தட்டி எழுப்புற ஸ்கில்ஸை பத்தி பார்க்கலாமா? இது உங்க ஹாபியா கூட இருக்கலாம், இல்லனா உங்க புது பிசினஸ்க்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? உலகத்தை ஒரு புது ஆங்கிள்ல பார்க்கணுமா? அப்போ போட்டோகிராஃபி, வீடியோ ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா உதவும். சும்மா பார்க்குற ஒரு சாதாரண காட்சியை கூட ஒரு கதையா மாத்திர மேஜிக்கை நீங்க கத்துக்கலாம். உலகத்தை உங்க கேமரா வழியா பார்க்கறது ஒரு செம்ம ஃபீல். இல்ல, உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கா? அத வார்த்தைகள்ல கொண்டு வர கிரியேட்டிவ் ரைட்டிங் இருக்கு. இல்ல, உங்க குரல் மூலமாவே மக்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சா பாட்காஸ்டிங் ஒரு பவர்ஃபுல்லான டூல். உங்க ஐடியாஸையும் உங்க யூனிக் பார்வையையும் உலகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இது ஒரு சூப்பர் வழி. சரி, உங்க கற்பனைக்கு ஒரு விஷுவல் ரூபம் கொடுக்கணுமா? அப்போ கண்டிப்பா கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். உங்க மனசுல ஓடுற ஐடியாஸ்க்கு உயிர் கொடுத்து மத்தவங்கள பார்க்க வைக்கலாம். இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இதுவும் ஒரு முக்கியமான மொழி மாதிரி தான். சரி, நம்மளோட கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு.
கெரியர், பணம், கிரியேட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். ஆனா இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் எது? நம்மளோட பர்சனல் வெல்பீயிங். நம்மள நாமளே டெவலப் பண்ணிக்கிறதும் ஒரு முக்கியமான ஸ்கில் தான். இந்த லிஸ்ட்ல இருக்கிற கோர்ஸ்கள் நம்ம மன அமைதி, உடல் ஆரோக்கியம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இதுலெல்லாம் கவனம் செலுத்துது. ஹெல்த்தியா சமைக்கிறதுல மெடிடேஷன் வரைக்கும் நமக்காக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்மள நாமளே பாத்துக்கிறதுக்கு இங்க நிறைய வழிகள் இருக்கு. சொல்லப்போனா இது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு பெஸ்ட் கிஃப்ட். சரி, இப்போ இந்த 100 ஆப்ஷன்ஸையும் நாம பல கேட்டகரியா பறிச்சு பார்த்துட்டோம். டெக்னாலஜில இருந்து பர்சனல் டெவலப்மெண்ட் வரையும். இப்போ இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதுல இருந்து உங்களுக்கான கரெக்டான வழியை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? முக்கியமான விஷயம் இதுதான். முன்ன மாதிரி லேர்னிங்கிறது ஸ்கூல்ல இருந்து காலேஜ்க்கு போற ஒரு நேர்கோட்டு பாதை கிடையாது. இன்னைக்கு அது உங்க தேவை, உங்க ஆர்வம், உங்க குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி நீங்களே உங்களுக்குன்னு வரைஞ்சுக்கிற ஒரு பர்சனல் மேப் மாதிரி. நீங்க புதுசா ஒரு வேலைக்கு போகலாம், உங்க ஹாபியை ஒரு பிசினஸா மாத்தலாம், இல்ல உங்களையே நீங்க இன்னும் பெட்டரா ஆக்கிக்கலாம். சாய்ஸ் உங்களுடையது, பாதை உங்களுடையது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். அடுத்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க?